லாஸ்ட் வீடியோல நாம டேட்டா ஸ்ப்ரெட் பத்தி பார்த்தோம். வாங்க இந்த வீடியோல குவார்டைல்ஸ் பத்தி பார்ப்போம். குவார்டைல்ஸ்ங்கிறது தமிழ்ல காலணைகள் என்று சொல்லப்படும். இது மீன் மீடியன் மாதிரி ஒரு சிம்பிளான கன்செப்ட் தான். வாங்க அதை எப்படி கணிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வகுப்புல உள்ள ஒரு 5 மாணவர்கள ஹைட்டை ஆர்டர் பண்ணா அவங்கள மீடியனை கண்டு அந்த மீடியனுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வார பெருமானங்கள்ற நடுப்பெருமானங்கள் தான் காலணிகள் எனப்படும். Measuring quartiles. Quartiles organize data into 3 points, a low quartile, median and upper quartile to form 4 dataset groups. Quartiles divide a set of observation into 4 sections, each representing 25% of the observation. குவார்டைல்ஸ் டோட்டலா 3 பாயிண்ட்ல காணுவோம். முதலாவது லோவர் குவார்டைல், மீடியன், அப்பர் குவார்டைல். இது குவார்டைல்ஸ் நம்மட டேட்டா செட்டை 4 பகுதியா உடைக்கும். அதாவது 25% உடைக்கும். வாங்க அடுத்ததா ஒரு டேட்டா செட் தரப்பட்டா அதுல குவார்டைல்ஸ் எப்படி காண்றேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைண்ட் த மீடியன். மீடியனை நாம முதலாவதா கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா செட் எடுத்துக்கொள்வோம். இதுல மீடியன் 13. மீடியனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் மீடியன்ல இருந்து டேட்டா செட்டை ரெண்டா உடைப்போம். ஃபர்ஸ்ட் குவார்டைல், திஸ் இஸ் த மீடியன் ஆஃப் லோவர் ஹாஃப். நம்ம பிரிச்ச லோவர் செட்ற மீடியன் தான் ஃபர்ஸ்ட் குவார்டைல். சோ இதுல இருந்து நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் தேர்ட் குவார்டைல் அப்பர் ஹாஃப் த மீடியன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல் தேர்ட் குவார்டைல் எப்படி காண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். ஃபைனலி இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு குவார்டைல்னா என்னங்கிறது விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தமிழ்ல பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.